ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ரிட்டர்ன் ஆஃப் த ஃப்ரோசன் பிளேயர் மேன்வாவோட 42வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 41 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோக்கு லைக் போடாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போகிறக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டரில் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கோபால்ட் இருக்கிற இடத்துல வந்துட்டு தாக்கு பிடிச்சி அவருக்கு அந்த ஸ்டாச்சுவை வந்துட்டு எடுத்து கொடுத்து வந்திருப்பான். அதுக்கப்புறம் பிபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏர்ன் பண்ணணும்னு கற்றுட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு கில்லியனுக்கு பக்கத்துல இருக்கிற ஹண்டிங் கிரவுண்ட்ஸ்க்கு வந்துட்டு போறான். ஹீரோ வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குல்ல, இந்த ஹண்ட்ல நம்மளோட டீம் ஒர்க்கை வந்துட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்டர் வந்துட்டு ஆமாமா சொன்னேன், அதுக்காக தான் நானுமே காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சோ இந்த ஸ்வாம்ப் ஸ்லைம் கொஸ்ட் இருக்குல்ல, இதை வந்துட்டு இன்னைக்கு நீ தனியாவே வந்துட்டு பண்ணி பாக்குறியா, நீ வந்துட்டு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் இருந்துட்டு ஓ அது வந்துட்டு ஆக்சுவலா ஒரு பேட் ஐடியா கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உனக்கு ஏதாச்சும் அதுக்காக தேவையா அப்படின்னு கேட்கிறப்ப எனக்கு ஏதாச்சும் தேவையா, என்னோட பவர் வந்துட்டு உன்னோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு, ஸோ உன்னோட மைண்டை வந்துட்டு நல்லா ஷார்ப்பா வச்சுக்கிட்டாலே போதும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவ்வளவுதானா, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு பை த வே கான்ட்ராக்டர், ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்படி ஹண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இப்பதானே காமிக்க போறேன், அதை வந்துட்டு நீ ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருக்கலாம், ஏன்னா அது பார்க்கவே செம்மையா இருக்க போகுது அப்படின்னு சொல்றா. மேபி ஹீரோ வந்துட்டு அந்த கிறிஸ்டல் கொடுத்தான்ல, அதனால அவரோட பவர் வந்துட்டு எவ்வளவு இருக்குன்னு பார்க்க நினைக்கிறானோ என்னவோ. ஸோ அவங்க கொஸ்ட்டுக்கு வந்திருக்கிற இடம் மாதிரியா அவனை சுத்தி ஸ்லைம் இருந்துட்டு சுத்தி வளைச்சிருதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்ன இந்த அளவுக்கு ஸ்லைம் இருந்துட்டு சரவுண்ட் பண்ணி பாக்குறேன், இது வந்துட்டு கொஞ்சம் வியர்டா இருக்கு. ஃப்ராஸ்ட் உனக்கு வந்துட்டு இது ஓகே தானே அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு கான்ட்ராக்டர் நீ வந்துட்டு என்ன அவ்வளோ லைட்டா வந்துட்டு எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு கையில சொடக்கு தான் போடுறா. அது மூலியமாவே சுத்தி இருந்த எல்லா ஸ்லைமுமே இருந்துட்டு உறைஞ்சிருச்சு. ஆப்வியஸ்லி இது மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கையை தட்டுறா. கையை தட்டின உடனே நிறைய ஐஸ் லான்சஸ் வந்துட்டு அங்க இருக்கிற ஸ்லைம் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி சுக்கு நூறாக்கிடுது. ஃப்ராஸ்ட் வந்துட்டு இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் இருக்கேன், இதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கூலா தான் இருக்கு, பட் இங்க பாரு நீ ஒரு மெஸ்ஸை தான் ஏற்படுத்தி வச்சிருக்க, நம்மளுக்கு கொடுக்குற கொஸ்டே 100 ஸ்லைம் கோரை கேதர் பண்ணணும் அப்படின்னு தான், பட் இப்படி அழிச்சிட்ட அப்படின்னா அதுங்க எங்க போய் உளுந்திருக்கு நமக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் ரைட் த கோர்ஸ்ல ஆல்ரைட் நம்ம வந்துட்டு அடுத்த ஏரியாக்கு போகலாம், அப்ப என்னோட ஸ்கில்ஸை வந்துட்டு நான் ப்ராப்பரா உனக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிறப்ப இந்த டைம் கோரை டிராப் பண்ணிடாதமா அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வேற ஒரு இடத்துக்கு போறப்பையும் அந்த இடத்துல நிறைய ஸ்லைம்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃப்ராஸ்ட் வந்துட்டு இப்ப இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே குறைய வச்சாரான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஐ ஷாட்ஸை வந்துட்டு வர வச்சு அட்டாக் பண்றப்போ இந்த தடவை கரெக்டா அந்த ஸ்லைமோட கோர் எங்க இருக்கோ அங்க மட்டுமே அட்டாக் பண்றா. ஹீரோ வந்துட்டு பரவாயில்லையே இந்த தடவை கோரை மட்டும் நீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துறியே, அது மட்டும் இல்லாம உன்னோட ஐஸ் லான்சஸை உருவாக்குற அந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிறது உண்மையுமே இன்கிரெடிபிளா இருக்கு, உன்னோட அக்யூரேசி சூப்பரா இருக்கு, பட் என்ன அந்த ஐ ஷாட்ஸ் இருந்துட்டு நீ உன்னோட ஒரிஜினல் ஃபார்ம்ல இருந்ததை விட கொஞ்சம் ஸ்லோவா ஃப்ளை ஆகுது அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு வெல் அதுக்கு நான் வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ரொம்ப டவுன் ஆயிடாத, நீ வந்துட்டு எனக்கு இப்படி சப்போர்ட் பண்ணாலே அது எனக்கு ஒரு பெரிய உதவி தான், ஆல்ரைட் இப்பையில இருந்து உன்னோட சப்போர்ட் பொசிஷனை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹவ் அபவுட் ஒரு ஐஸ் கோலமா வர வைக்கிறது, போன தடவை நான் பிஸியா ஃபைட் பண்ணிட்டு இருந்ததுனால அதை வந்து ப்ராப்பரா பார்க்க முடியல அப்படிங்கிறப்ப ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஐஸ் கோலமா வந்துட்டு வர வைக்கிறா. ஹீரோ வந்துட்டு ஓ பரவாயில்லையே இது வந்துட்டு நல்லா பெருசாவே இருக்கு, போன தடவை இதுங்க வந்துட்டு நல்லா ஃப்ரீயா மூவ் ஆயிட்டு இருந்துச்சு, அப்படின்னா இதுங்களுக்கே சொந்தமா யோசிக்கிற திறன் இருக்கா அப்படின்னு கேட்கிறப்ப ஃப்ராஸ்ட் இருந்துட்டு ஆமா பட் இதுங்க வந்துட்டு ரொம்பவே டம்பு, சோ நம்ம ஃபைட் பண்றப்போ இதை நானே கண்ட்ரோல் பண்றதா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு கோலம்ஸே அட் த சேம் டைம்ல உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் நான் தான் நிஃப்லைம் கிங்டமோட ஃப்ராஸ்ட் குயின், இந்த உலகத்தையே உரைய வச்சவ, ரைட் நவ் நான் வேணா ஒரு ஸ்பிரிட்டா இருக்கலாம் பட் இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறப்ப ஹீரோ அப்படின்னா காம்பேட்ல வந்துட்டு இதை ப்ரூவ் பண்ணிக்காமி நம்ம இன்னும் நிறைய ஸ்லைமை வந்துட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்லைமையும் தேடி போயிட்டு கான்ட்ராக்டர் இந்த 100 கோர் எல்லாத்தையுமே நான் கேதர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ குட் ஒர்க் ஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஃப்ராஸ்ட் சொன்ன மாதிரியே இந்த கோலம்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரீம்லி டம்பா தான் இருக்கு. ஐ விஷ் ஒரு குழந்தைங்களுக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸ் அதுங்களுக்கு இருந்தா கூட நல்லா இருக்கும். வெல் இப்போதைக்கு இந்த ரிசல்ட்டோடவே நான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு உன்னால எப்ப வேணாலும் இந்த கோலமை கண்ட்ரோல் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் ப்ரிப்பேரா நம்ம வந்துட்டு ஃபீல்டில் டெவலப் ஆக போறது தானே ஃபோக்கஸ் பண்ணணும்னு நீ சொன்ன அப்படிங்கிறப்ப ஹீரோ ஒரிஜினலா அதை தான் நானும் பண்ணலான் இருந்தேன், பட் நான் நினைச்சதை விட நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கியா, அதனால நான் வந்துட்டு என்னோட பிளானை சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கரண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அந்த கோபோல்ட் ஹண்டிங் டோர்னமெண்ட் தான். நான் அந்த
அந்த டோர்னமெண்ட்ல ஒரு ஹை ரேங்க் வந்து நோபல்ஸோட கவனத்தை ஈர்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் என்னோட கரண்ட் ஸ்கில்ஸை வச்சு அந்த டோர்னமெண்ட்டை ஃபுல்லாவே டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஃபார் நவ் நான் வந்துட்டு இந்த ஐஸ் கோலமை வந்துட்டு ட்ரெயின் பண்ணிட்டு சீக்கிரமா லெவல் 50 வந்துட்டு ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம்னா ஓஹோ இந்த அளவுக்கு டோனட் வந்துட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாம நான் ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால இது வழக்கத்தை விட கொஞ்சம் ஸ்பெஷலானது தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா நீ இப்ப சாப்பிட்டுட்டு நான் போயிட்டு ஒருத்தவங்களை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறப்ப அவ வந்துட்டு ஓகே அப்புறம் பார்க்கலாம் பார்த்துப்போ இது வந்துட்டு ரொம்ப டெலிஷியஸா தான் இருக்கு ஆனா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ அவளுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா வழக்கமா போறதை விட ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் அந்த அதிகமா தான் ஸ்பிரிட் கிறிஸ்டல் வந்துட்டு அது மேல தூவி விட்டுருக்கான். அதுக்கப்புறம் போறப்ப ஷாஷா அல்கேனி இந்த பிளை கிட்ட கடன் வாங்கின பீப்புள்ல அவளும் ஒருத்தி. அவளோட ஆக்குபேஷன் அப்படிங்கிறது ஆல்கெமிஸ்ட். இந்த ஃப்ரண்டியர்ல இருக்கிற ஆல்கெமியோட ஹிஸ்டரி அப்படிங்கிறது அர்த்தோட நம்மளால கம்பேரே பண்ண முடியாது. அவங்க மேக் பண்ற மெடிசன் இருந்துட்டு ரொம்பவே சுப்பீரியர் ஆனது அப்படின்னு ரினோன் பண்ணப்பட்டது. பிகாஸ் பிளேயரே இருந்துட்டு இதனால இவங்களை அப்போதெக்கரிஸ் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. நான் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி அதுக்கப்புறம் நோபல்ஸ் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ல பார்த்தேன். அது வந்துட்டு எனக்கு ஸ்கை சோல் கில்டு தான் இருந்துட்டு ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. த ஃபாலன் நோபல் சார்லட் கெமிஸ்ட் ஒரு ஸ்கில்டான ஆல்கெமிஸ்ட். இந்த பிக் சிக்ஸ் கில்டோட அட்டென்ஷனையே ஈர்க்கக்கூடிய ஒரு ஸ்கில்ஃபுல்லானவங்க. அவ எதுக்காக ஒரு பொய்யான பேரை வந்துட்டு யூஸ் பண்ணி ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு தெரியல. பட் இது வந்துட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதுதானா இந்த மாதிரி ஒரு இடம் வந்துட்டு கில்லியன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல. பீப்பிள் வேற யாராச்சும் பார்த்தாங்க அப்படின்னா இது ஏதோ பேய் பங்களா அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இங்க பெல்லு உடஞ்சிருக்கு அதை கூட கணுக்கல அப்படின்ட்டு கேட்டை தட்டிட்டு மிஸ் ஷாஷா அல்கேனி நீங்க வந்துட்டு வீட்டுல இருக்கீங்களா அப்படின்னு கத்திட்டு இருக்கப்ப அவங்களும் அங்க வந்துட்டு யார் நீ அதுக்கப்புறம் எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ இருந்துட்டு நான் இந்த இடத்துக்கு பிளைனால வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப ஓ அந்த கடனை வாங்க வந்திருக்கீங்களா சரி உள்ளவா பட் அன்பார்ச்சுனேட்லி வட்டி காசு கொடுக்கறதுக்குலாம் என்கிட்ட பணம் கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் பணத்துக்காக வரல ரேதர் நான் வந்துட்டு உங்களோட கடன் எல்லாத்தையுமே கட்டிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆஃபர் பண்ணலான்னு இருக்கேன். ஆல்கெமிஸ்ட் சார்லட் கெமிஸ்ட் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். நீங்க ஒரு ஆல்கெமில கை தேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறப்ப இப்போ ஷாஷான்னு கூப்பிடுறதா இல்ல சார்லட்னு கூப்பிடுறதான்னு தெரியல. ஷாஷானே கூப்பிட்டுக்கலாம். ஷாஷா இருந்துட்டு ஐ எம் சாரி பட் உன்னோட ரெக்வஸ்ட்லாம் எடுத்துக்க முடியாது நான் வந்துட்டு ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அதை எப்படி ரெஃப்யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறப்ப ஷாஷா வந்துட்டு நீ என்ன கேட்க போறங்கிறது ரொம்ப ஆபியஸ் தானே. ஏதோ ஒரு சம் மெடிசனை வந்துட்டு உனக்காக செஞ்சு தர சொல்லி நீ கேட்ப. ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிறங்க வெறும் போஷன் மட்டுமே மேக் பண்ணக்கூடிய பீப்புள் கிடையாது. நாங்க புது மெடிசனை கிரியேட் பண்ற ஆர்டிஸ்ட் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்பவே ஹீரோ வந்துட்டு இதுதான் சைண்டர் ஃபாக்ஸோட கோர். இது வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டான மெட்டீரியல். யாராலும் ஈஸியா அதை வந்துட்டு அப்டைன் பண்ணிட முடியாது. இந்த கோரை யூஸ் பண்ணி எனக்காக ஒரு எக்ஸிலிக்ஸரை வந்துட்டு நீங்க உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். வெல் நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது உங்களால முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை எடுத்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிறப்ப ஷாஷா இருந்துட்டு நார்மலா இந்த மாதிரி என்ன ஏத்தி விட்டாலும் அதுக்கு நான் விழுந்துட மாட்டேன். பட் காட் டேம் இட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறமே என்னால எப்படி சும்மா உட்காந்து இருக்க முடியும். இதை வச்சு நீ என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படுற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னோட மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரியான ஒரு எலிக்சர் எனக்கு தேவை. அது வந்துட்டு பாசிபிள் தானா அப்படிங்கிறப்ப ஷாஷா இருந்துட்டு அது இம்பாசிபிள் அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. ஜஸ்ட் உன்னோட பணத்தை மட்டும் நீ ரெடியா வச்சுக்கோ அதுவும் நிறைய அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீங்க கட்ட வேண்டிய கடன் எல்லாத்தையுமே பிளை கிட்ட நான் கட்டிட்டு உங்களுக்கு அடிஷனலா 50 கோல்டுமே இருந்துட்டு தரேன் அப்படிங்கிறப்ப ஷாஷா வந்துட்டு தட்ஸ் நாட் பேட் டீல் 5 நாளைக்கு அப்புறம் திரும்பி வா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு 5 நாள் அதுக்குள்ள நான் வந்துட்டு லெவல் 50 அடைஞ்சிருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து போறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஃப்ராஸ்ட்டை வந்துட்டு கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு டாய்லெட் பேப்பர் இருக்குல்ல அதை வந்துட்டு சுத்தி படுத்திருக்கா. ஹீரோ வந்துட்டு அந்த டாய்லெட் பேப்பரை வந்துட்டு உருவிரா. ஏய் எதுக்கு இப்படி பண்றேன் நான் வந்துட்டு டயர்டா இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்கிட்டே இருந்த அப்படின்னா ஒரு குண்டு ஸ்பிரிட்டா வந்துட்டு நீ மாறிடுவ தெரியும் தானே உனக்கு அப்படிங்கிறப்ப இப்பெல்லாம் சொல்லாத அப்பெல்லாம் ஆகாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சரிவா ஹண்டிங் போலாம் டைம் ஆச்சு அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு ஹண்டிங்கா இந்த லேட் நைட்ல நீ எதுக்காக ஹண்டிங் போகணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆப்வியஸ்லி நம்ம தண்டர் பேர்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு ஹண்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு அதுக்கிட்டையும் போயிட்டு நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ ஃப்ராஸ்ட் வரப்போற 3 நாள்ல நமக்கு 3 மெயின் கோல் வந்துட்டு இருக்கு அச்சீவ் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு லெவல் 50 அடையணும். செகண்ட் நம்மளோட டீம் ஒர்க்கை வந்துட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் கடைசியா நான் சண்டை போறத வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணி அது மூலியமா பிபி வந்துட்டு நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு வீடியோஸா உன்னோட ஃப்ராஸ்ட் ஸ்கில் இந்த மாதிரி வீடியோஸ்ல காமிக்கிறது வந்துட்டு உனக்கு ஓகே தானா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா கிடையாது. அதனால ரெக்கார்ட் பண்றப்ப என்னோட ஃப்ராஸ்ட் ஸ்கில்லை வந்துட்டு நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். சோ ஃப்ராஸ்ட் நீ தான் இருந்துட்டு ஒழுங்கா வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றப்ப ஹீரோ வந்துட்டு அதை ஈஸியாவே பிளாக் பண்ணிட்டு அதோட உடம்புல இருந்துட்டு அவனோட ஸ்வாடை இறக்கி கொண்டுறான். இதை வந்துட்டு நீ எடுத்தியா அப்படிங்கிறப்ப வந்துட்டு நீயே செக் பண்ணிப்பாரு அப்படிங்கிறப்ப பரவாயில்லையே இது வந்துட்டு
நல்லா கிளீனா தான் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு கான்ட்ராக்டர் யார் வந்துட்டு இதை பார்க்க போறா, இது வந்துட்டு ஃபன்னாவும் இல்ல டிராமாட்டிக்காவும் இல்ல இல்லைன்னா இன்ஃபர்மேஷனாவும் இல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் ஒத்துக்கிறேன் ஃபன்னால டிராமாட்டிக்கா இருக்கலாம் பட் இன்ஃபர்மேஷனலா இருக்கு அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு ஒரே அடியில ஸ்வாடாரா வச்சு ஒரு தண்டர் பேரை கொல்றது எப்படி மத்தவங்களுக்கு இன்ஃபர்மேஷனலா இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன குறை சொல்லாத, நான் இப்படிதான் எனக்கு பண்ண தெரியும், அப்புறம் என்ன பண்ண சொல்ற அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு புவர் சென்ஸை வச்சுட்டு எப்படிதான் நீ பிபி வந்துட்டு ஏர்ன் பண்ண போறியோ அப்படிங்கிறப்ப இன்னொரு தண்டர் பேர் வருதா. ஹீரோ வந்துட்டு சரி இதையும் வந்துட்டு புடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸை பத்தி யோசனை பண்ணலாம், ஆர் யூ ரெடி அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நமக்கு இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த தண்டர் பேர் வந்துட்டு அட்டாக் பண்ண வருதா. ஹீரோ ஃபர்ஸ்ட் அதுல இருந்து தப்பிச்சு ஜிக்ஸாக் போட்டு அதோட உடம்புல இருந்துட்டு ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் அட்டாக் பண்ண வரப்ப ஃப்ராஸ்ட் இருந்துட்டு ஐஸால ஒரு ஷீல்ட வர வச்சு நம்ம ஹீரோவுக்கு வர அட்டாக்கை வந்துட்டு அவ பிளாக் பண்ணிடுறா. சோ இந்த மாதிரி தான் டீம் ஒர்க் பண்ணணும் அவங்க. அதுக்கப்புறம் அதோட உடம்புல நிறைய ஐஸ் லான்சஸை வச்சு அட்டாக் பண்ணி அந்த பேரை இருந்துட்டு அவ போட்டு தெளிறா. ஃப்ராஸ்ட் வந்துட்டு இதுக்கு வெறும் 4 செகண்ட் தான் இருக்கு, ஈவன் தான் நம்ம மேஜிக் பவர் யூஸ் பண்ணவே இல்லை, இது வந்துட்டு ஃபன்னா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங்கான பாஸ் மான்ஸ்டருக்கு எதிராக சண்டை போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு நல்ல வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு தென் இது எப்படி இருக்கு கான்ட்ராக்டர், ஃபர்ஸ்ட் மத்தவங்களோட வீடியோவை பாரு, அதுல இருந்து நீ வந்துட்டு சிலது கத்துக்கலாம்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வாவ் அது வந்துட்டு நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா அவங்ககிட்ட அந்த கம்யூனிட்டி போர்டு வந்துட்டு இன்னும் அன்லாக் ஆகல, அதனால எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதெல்லாம் க்ளோஸ்ல தான் இருக்கு. அப்பதான் அந்த இடத்துல ரீஜனல் சேனல் ஒன்று அப்படின்னு ஒன்று இருக்கு, அதாவது ஒரே இடத்துக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா ரீஜனல் சேனல்ல வந்துட்டு நீங்க கனெக்ட் ஆகலாம், கிட்டத்தட்ட ரேடியோ மாதிரி இந்த வாக்கி டாக்கில யூஸ் பண்ணுவாங்களா ஒரே சேனல்ல பக்கத்துல இருந்தா கனெக்ட் ஆகலாம் அந்த மாதிரி. ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் தான் ஜாயின் பண்ணி இதுல இருக்கிற வீடியோவை பார்க்க முடியும் அப்படிங்கிறப்ப அந்த சேனல்ல யாராச்சும் இங்க இருக்கீங்களா, ஒரு குரூப் ஆஃப் தண்டர் பேர்ஸ் வந்துட்டு எங்களை சேஸ் பண்ணிட்டு இருக்கு, ப்ளீஸ் எங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாரையும் இருந்துட்டு அந்த இடத்துல லான்ச் பண்றப்ப ஹீரோ வந்துட்டு இது வந்துட்டு ஹெல்ப்புக்காக பண்ற ரெக்வஸ்டா இல்லைனா ஒரு ட்ராப்பா அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு யா கான்ட்ராக்டர் இதுதான் நம்ம எதிர்பார்த்தது அப்படின்னு சொல்றா. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.